ஒவ்வொரு சாங்ஸ் ஒவ்வொரு லைக் ஃபிலிம்ஸ்னா ஹேர் வந்து ஒவ்வொரு மாதிரி செட் பண்ணுவாங்க. சோ ஆமா. ஹேர் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அப்ப அவ்வளோ கஷ்டம். டூல்ஸ் இருந்திருக்காதுல்ல அப்போ. அப்ப கஷ்டம். எனக்கு நெறைய முடி இருந்துச்சு. ஓ! ரொம்ப ஓகே. நெறைய. வேக்யூம்ன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ம், ம். அப்புறம் ஹைட் இந்த மோல்டு ஆமா, பண்றதுக்கு. ஆமா, ஆமா, ஆமா. அது இல்லாம மைத்தலாஜிக்கல் மூவிஸ் பண்ணும்போது, ம். ராஜா ராணி ஆமா, ஆமா. படங்கள் பண்ணும்போது, நெறைய பன்னு அது இது நெறைய இருப்பாங்க. அப்பல்லாம் விக்ஸ் கிடையாது. ஆமா. ஓன் ஹேர்லயே பண்ணிட்டு எஸ். இருப்பாங்க. அப்புறம் தானே விக்ஸ் கஷ்டம். லேட்டா தான் வந்துருச்சு. ஓகே. விக்ஸ் லேட்டா வந்துருச்சு. இப்போ விக் வச்சா கூட அது என்னன்னா ரொம்ப இதுவா இருக்கும். வெயிட்டா இருக்கும். ஓகே. அந்த இன்னொன்னு கேரக்டர்ஸ் என்னென்ன கேரக்டர் எப்படி இருக்கணும்னு சோஷியல் படங்கள்லாம் சரி, மைத்தலாஜிக்கல் மூவிஸ்க்கும் சரி, சோஷியல் மூவிஸ்க்கும் சரி, ஓகே. ஆர்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஓகே. செட்டு எல்லாம் பண்றது. எஸ். அவங்க வந்து ஸ்கெட்ச் ஓ! கேரக்டர் டிராயிங்ஸ் மாதிரி டிராயிங் பண்ணி இந்த மாதிரி வேணும். இந்த கேரக்டர் இப்படிதான் இருக்கணும். ஹேட்டர்ஸ் கூட அவங்களே போடுவாங்க. ஓ! இப்படி எல்லாம் வச்சுட்டு அப்ப நெத்திச்சுடி இருந்தா நெத்திச்சுடி ஜிம்கி ஓகே. இதெல்லாம் பண்ணி கொடுத்துடுவாங்க. ம். அது காஸ்டியூமர்ஸ் அது ரெடி பண்ணணும். இப்போ எல்லாமே ரெடிமேடா கிடைக்குது. ஆமா. அப்போல்லாம் கோத்துவாங்க. டிசைன் ஆ பண்ணி உட்கார்ந்து இத வொர்க் மாதிரி பண்ணி ட்ரெஸ் கூட ஒவ்வொன்னுத்துக்கும். அப்படிதான் ஒரு கட்டிலுக்கு போட்டு இந்த செம்கி இந்த ஆமா, ஆமா, மைத்தலாஜிக்கல் ஆமா. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கட்டுற ஒவ்வொன்னு டிஃப்ரெண்டா ஆ இருக்கும் அது எல்லாமே. அந்த மாதிரி அப்படிலாம் அப்போ இருந்தாலும் எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும். ப்ளவுசஸ் எல்லாம் அவ்வளோ வொர்க் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இருக்கும். ஓகே. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட டைரக்டர் ஒத்துக்க மாட்டாங்க. காஸ்டியூமரே அம்மா இங்க தச்சுட்டு கரெக்ட் பண்ணி தான் போகணும்மா செட்டு போனதுக்கப்புறம் ஓகே. டைரக்டர் திட்டுவாரு. ப்ரொஃபஷன்னா அவ்வளோ பெர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் அவ்வளோ எஸ். இம்பார்ட்டன்ஸ் இருக்கு.